வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாயின் வித் மீ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஒரு விதமான ஸ்டோரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ எப்படி போகுதுன்னு தெரில. ஃப்ளோக்கில் அடிச்சுட வேண்டியதா எப்படி வருதோ அப்படியே போட்டோம். பட் இதை பார்க்குறப்போ ஏதோ ஒரு ஃபீல் எனக்கு அந்த நடுவில் இருக்க அந்த பிக்சர் பார்க்குறப்போ மிர்ச்சி மாமா வைபு அப்படி தோணிச்சு. பட் சரி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தான் பிடிக்குமே. வாங்க போகலாமா ஸ்டோரிக்குள்ளே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்கள வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பை பொக்கலை. ஹலோ, என்னோட நேம் கிம்டா. ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிக்கலான்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் அடித்ததே கிடையாது. என்னோட 23 வருஷமாக என் லைஃப் ஜேர்னியில் ஒரு டின் பியர் கூட அடிச்சது கிடையாது. அதான் அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜாயின் வித் மீ. எதுக்கு? அதான் இவ்வளோ நேரம் சொன்னேனே, சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஓ, ஐ மீன் இன்னைக்கு அடிக்க போகிறா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் எனக்கு என் கூட கம்பெனி கொடுத்த என் கூட ஜாலியாக பேசிட்டா ஒரு கட்டிங் போடலாமே. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க கூடலாம் என்ன பண்ண முடியும்? இல்லை புரியல. இல்லை, தெரியாத பர்சன்ஸ் கிட்ட போய் சரி கடிச்சோன்னா ரொமான்ஸ் ஆச்சு பண்ணலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சிட்டா அவங்க கூட எப்படி ரொமான்டிக்காக இருக்க முடியும்? ரொமான்டிக்காக இருக்கணுன்றதுக்கான தான் சரக்கு அடிக்கிறியா? அப்படியும் சொல்லலாம். உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கிற பையன் கோடிலாம் ஒருத்தன் தான் கிடப்பான். அதெல்லாம் நீங்கள் எனக்கு இப்போ கண்ணில் பட்டிருக்கீங்க. என் லைஃப்பில் நான் அப்படி இப்படி இருந்ததே கிடையாது தெரியுமா? அதுதான் எல்லாத்தையுமே ஒரே நாளில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிசயம். அதுவும் நீங்கள் இப்போ கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய அதிசயம். இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணேன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னைய. ஏன் தான் அன்றைக்கி அந்த பையனை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் வந்துட்டேன்னு குற்றமெல்லாம் நினைஞ்சு குறுகுறுக்காதா. அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம சரக்கு அடிச்சிட்டு அப்புறம் நம்ம அப்படி இருக்கலான்னு ஆசை உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ஃபோல்ட் பண்ணி இருக்கிறது பிடிக்காது. ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ அவன் அப்படி அவங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே ஒன்றா லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். என்னாச்சா? இல்லை, திடீர்னு ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு அல்பாசா கேவலமாக இருக்கா? இல்லை, எனக்கே அப்படி தான் இருக்கா. ஏன் எனக்கு உங்களை பார்த்தோன்னே அட் டைமில் சரக்கு அடிக்கணும்னு தோணுது, அப்புறம் அவங்கள கூப்பிட்டு மேட்ரு பண்ணணும்னு தோணுது. இல்லை, எனக்கு புரியல. இல்லை, என் ஃப்ரெண்டு அப்போது என்னை ரொம்ப கேவலமாக திட்டினான். வாழ்க்கையில் எதுவும் பண்ணாமல் இருந்தா அப்புறம் நீ என்னத்துக்கு தான் உயிரோடு இருக்கன்னு சொல்லி அசிங்கமாக கேட்டுட்டு இருந்தான். நான்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட கிஸெல்லாம் வச்சுருக்கேன். இது வரைக்கும் காலம் முழுக்க நீ சிங்கிளாகவே இருந்திருக்கியா, யார்கிட்டையாச்சும் ஒரு கிஸாச்சும் வாங்கியிருக்கியான்னு சொல்லி கேட்டான். எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணனே தெரில. ஏன்னா நான் அப்படி யார்கிட்டையுமே இருந்தது கிடையாது. அதுக்கு நம்மளுக்கு யாரையாச்சும் பிடிக்கணும் இல்லை பாஸ். யார் இப்படி இருக்கா? எல்லா மூஞ்சியும் பாருங்கள் இவ்வளோ கேவலமாக வச்சு சுற்றிட்டு இருக்காங்கன்னு. ஒருத்தவங்கள படிக்கணும்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி அப்படி இப்படி அதனால் மசில்ஸு அது மாதிரி வச்சா ரெண்டாவது தானே பிடிக்கும். இப்படி நல்லா நொஞ்ச மாதிரி இருந்தால் யாருக்கு தான் லவ் பண்ண பிடிக்க சொல்லுங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது லவ்வாக என்னன்னா சொல்ல முடியாது. இன்னும் அந்தளவுக்கு போகலை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இப்படி கேட்குறனால நீங்கள் இனி எந்த அளவுக்கு சீப்பாக நினச்சிருப்பீங்கலாம் எனக்கு தெரியாது.
பட் ஆனால் பேசிக்கலாக ஐம் வெரி டீசன்ட் பாய் ஒன்றும். நான் ரொம்ப நல்ல பையன்ப்பா. அவ்வளவா நான் யார்கிட்டேயும் பேச மாட்டேன், ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன். கூட இருக்கிற பர்சனுக்கு நல்லா கரெக்டாக தான் இருப்பேன். பிள்ளையுமே என்னால் நம்ப முடியாது. அட ஒரு தாட்டியும் நம்பி தான் பாருங்க. இல்லை அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லு. ஓகே, அப்போ என் கூட நிற்க ஒன்றா இருந்துட்டேனா உனக்கு ஃப்யூச்சரில் இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்பா? சற்று சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். ஓகே, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் உங்களை சிங்கிளாகவே லவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் வேணாம், ஆனால் நான் உங்களை பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். என்ன இது கேட்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? இல்லை, யாரையும் லவ் பண்ணுறோம். ஏன் லவ் பண்ணலாம்? லைஃப் ஒரே போர். ஒரு நிமிஷம் கொஸ்டின் மேலே கொஸ்டினை கேட்டுட்ருக்கேனே, அவங்க லேப் மேலே ஏறி உட்காந்துருக்கேன். கால் வலிக்கல? ஆமாம், பெரிய நல்லா பம்கின் மாதிரி ஹைட்டாக இருக்கா, ஊதி விட்டால் பறக்கிற மாதிரி தானே இருக்கா. ரொம்ப கிரேட் இன்சல்ட். தேங்க்யூ ஸோ மச். பட் எஸ்கியூஸ் மீ சார், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஜங்குக். ஜங்குக், ரொம்ப நல்லா இருக்கீங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? கிளப்பில் இப்படி எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க? சொல்லியிருக்கோங்க, சொல்ல மாட்டேன்ல, இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்டையும் நீங்கள் இப்படி தானா? கிடையாது. அப்போ என்கிட்ட மட்டும் தெரியல. ஓ, பிடிச்சிருக்கா? தெரியல. எதனால அப்படி க்ளோஸாக இருக்கணும்? தெரில. எல்லாத்துக்கும் தெரியலையா? ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படி பேசிக்கிட்டே ஒரு ஜின்னத்தை அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், இப்போ நீங்கள் நம்ம 20 கிளாஸில் என்னத்தை ஊற்றி அடிச்சிங்க? சருக்கு. நான் கூட ஜோஸ்ன்னு நினச்சேன். அது சரி, அடிக்கலாம். பயங்கரம் ஃப்ரெண்ட்ஸு. அதோ அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ட்ரூத் ஆர்ட்ரா? அப்பெல்லாம் இல்லை, நானாக தான் வந்தேன். அவங்க சொன்னாங்க, அதோ பாரு அந்த பையன் அழகாக இருக்கான், நீ வேணா போய் அந்த பையன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களா. ஆர்வத்தில் அப்படி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். ஓ அப்படி. உங்களுக்கு வேணாம் தான் சொல்லுங்க, இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன். சில உட்கார இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அனுபவிச்சு தான் பார்க்கலாமே. வெயிட், வாட்? நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா? என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? இதை கேட்குறப்போ எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. பட் பரவாயில்ல, ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குஷியாகி அவனோட தம் ஃபிங்கரை அப்படியே அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காட்டுறான். ஏய் சிவா, நான் ஒரு பேச்சுக்கு அந்த பையன்ட்டு போய் பேசிட்டு வந்தா அவன் வாட்டிக்கு போய் ஒன்று சம்பவத்தை முடிச்சிடான் போலே. சும்மா இருந்தவனை போட்டு உசுப்பித்தனல. உனக்கு இது தேவையாடா ஜிமினா? நான் என்ன பண்ண முடியும்? இந்த பர்தேசிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்படி போய் வேடியா வந்துட்டு இருக்கோம். சுகா, கண்டிப்பாக கல்ல கேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பையனை பார்க்குறப்ப கொஞ்சம் ரெகடாக தான் இருக்கான். பட் ஆனால் கொஞ்சம் மோசம் வந்தால் என்ன பண்ணுறது? நம்ம ஃப்ரெண்டு உயிருக்கு ஏதா ஆபத்தாகுமா? மண்ணாங்கட்டி அவர் யாருன்னு இன்னுமா அவனுக்கு தெரில. யாரு? டே, ஒரு டாப் பிஸ்னஸ் மேன்ரா. எனக்கு தெரியாதுப்பா, நான் பிஸ்னஸ் சைடெலாம் போகிறது கிடையாது. எனக்கு அவர் தான் ரோல் மாடல், தெரியுமா? என்ன ரோல் இருந்தால் என்ன, சாண்ட்விச் ரோலாக இருந்தால் கூட நான் ஒன்று வாங்கி தருவேல. அது நீ அவன்கிட்ட கேட்டுட்ருக்க, என்கிட்ட கேள்விச்சலும். ஐயோ, ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு ஒரு ஆசை. அது நீ ஒன்று மாதிரி இடிற ஒர்க்கல. ஓ ஒர்க்கல. ஓ ஆகட்டும் ஆகட்டும். ஏன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனும் கஸ்கார பாட்டியா? ஆமாம் ஆமாம், வெயிட்
வீட்டு பார்ட்டி தான். அது சரி அது சரி. எல்லாம் பார்த்தோன்னே கபக்குன்னு பிடிச்சிருக்க மாதிரி அதை வச்சுக்கான் பாரு. என் மச்சான் என் முடி அழகாக இருக்கேன் டேங்கே அப்படின்ற மாதிரி அப்படியே பல்ல கட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க சுகா அப்படியே முறைக்கிறான். ஏன்டா எதுக்கு முறைகிற? உனக்கு பொறுமையாக இருக்கா? சொல்ல முடியாத வாயை மூடிற. எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டுருக்கியா? அப்படிலாம் சொல்ல கிடையாது. என்னோட பர்ஃப்யூம் போட்டிருக்கா. ஜாஸ்மின் யூர் மைன். குட் பர்ஃப்யூம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒன்றே நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன கேட்கல, பர்ஃப்யூமாக கேட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எதை மோத அடிக்க போகிறா? ஏன்னா சருக்கு அது கேட்டேன். எனக்கு தெரியல, நீங்களே நல்லதா பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணா ஓகே தான், நான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இது சருக்கு பாட்டில் ஷேப் அதை சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? இவ்வளோ டீட்டெயில்டாக கேட்குறத பார்த்தோன்னே நீ என் பாட்டில் சொல்கிறியோன்னு நினச்சேன். உங்கள் பாட்டில் நான் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஷேப்பாக இருக்குமா என்ன? வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா. உனக்கு பிடிச்ச மாதிரினா எந்த மாதிரி? ஒன் மோர் நைட், body to body, like animal, just try. எதுவும் தெரியாதுன்னா வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன். எல்லாம் கெட்டு போச்சு. என்னது வீடியோ பார்த்து? கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இது என்ன அது என்னன்னு கேட்காம அப்படியே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்ல, அதுக்காண்டி தான். எதுவும் தெரியாமல் இருந்தா நல்லா இருக்காது. ஜாங்காக் ரொம்ப ஆர்வமாக இருக்கா? ஆர்வமாக தான் இருக்கா. எனக்கு வேறு இதில் ஆர்வமாக இருக்கா. உனக்கு லைக் அனிமல் பொசிஷன்ஸ், எனக்கு ஸ்டாண்டர்ட் 69 பொசிஷன்ஸ். பட் ஜாங்காக் நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஜங்குக்கு அப்படி அவனோட ஹேர் அப்படி கோதி விடுறான். அவனோட இயர்ஸில் அப்படி ஒரு மாதிரி கை வச்சு அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நம்மகிட்ட அவங்க அப்படி ஜங்குக்கோட சைட் ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் ஒரு மாதிரி அவன் ஜஸ்ட்டு சைடு தான் அவரோட முதுகு அப்படியே சாஞ்ச மாதிரி கொஞ்சம் லைட்டாக அவனோட சைட் ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் உட்காந்துருப்பான். ஸோ அவன் அப்படி கொஞ்சம் அப்படியே லைட்டாக க்ளோஸில் போகிறான். ஸோ நம்மகிட்ட அவங்க மூச்சு விடுறத அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுதா. ஸோ அவன் அப்படியே எதுவுமே பண்ணாமல் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். என்ன பண்ணுறா? இல்லை உங்கள் ஃபேஸில் ஏதோ இருந்துச்சா, அதான் ஊதி விட்டேன். சரக்கடிக்கலையா? நீங்கள் தான் என்ன எனக்கு எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணல. பஸ் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணது வேற, இப்போ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே. பிங்கோக்கா ட்ரை பண்ணுறியா? ஓகே பண்ணுறேன். ட்ரை பண்ணு. என்னங்க இவ்வளோ கசக்குதா? நோ, இது எரியுதா? இந்த அளவுக்கா? சருக்குண்ணா அப்படிதான் இருக்கும், வேறு எப்படி? அதுக்கு நீ இவ்வளோ ஓவராக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஓ மை காட். அடுத்த கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. ஏதா சரக்குடா, ஓவர் டபுள் மீனிங்காக இருக்கு. எல்லாம் என் ஃப்ரெண்டு என்ன ரொம்ப கேவலமாக ஆக்கிட்டான், அதை கொஞ்சம் எப்படி மாறிட்டான். ஐம் சாரி. உன்னோட லிப்ஸில் இருந்த உன்னோட சீஸ் வரையும் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகவே மெயின்டைன் பண்ணுறா. அப்பப்போ கொஞ்சம் அதை கவனிச்சா தானே நல்லாயிருக்கும். அது மட்டும் கவனிச்சனால வேறு எதையும் சில பல அதை கவனிக்காமல் இருந்தனால தான்
ஏதோ ஆலோசிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அது கவனிக்கணுன்றதுக்காண்டி தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேனே வச்சுக்கலாமே. நான் ஒன்று கேட்டால் நீ எங்கேயோ போகிறல லைட்டா. என்னடா பண்ணுறா? இல்லை இதை எடுத்துட்டு மெயின் டிஷ்ஷில் என்ன நல்லா இருக்குமா அது சைடு. எனக்கு இந்த மெயின் டிஷ்ஷே போதும், அது வேண்டாம். ஓ அப்படி தப்பாக இருக்குதா? அப்புறம் ஆபத்தாயிரும். கரெக்டான லெவலில் இருக்கணும், அப்போ தான் ஓகேவா இருக்கும். எதா மெயின் டிஷ் அதோட டேஸ்ட். இது ஓகேவா? கிட்டத்தட்ட இது ஓகேன்னு நினைக்கிறேன். தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் அதுவும் கையில் இருக்கா, பண்ணலாமா வேணாமான்னு. அப்போ இந்த டைமை நல்லா கற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் பண்ணிடலாம். ஏய் சிவா, என்னடா கிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப வயிற்றுச்சில் பொங்காதடா. அம்மா இது லைஃப்பில் பார்க்குறதே அதிசயம்தான். கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கே போயிடுவாங்க. நோட் பண்ணியா? அங்கங்க சரி கடிக்கிறான், அடிச்சுட்டு போகிறான்டா. அவனை அடிக்கலன்னு சொல்லி எவ்வளோ கலாச்சிருக்கா. இப்போ பாரு, பரவாயில்ல, ஒரு கிளாஸ் அடிச்சதுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்கான். ஸோ ஜங்குக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அவன் அப்படியே அங்கே ஃபோன் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம டோங் என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி கிளாஸில் நல்லா ஒட்கா அப்படியே லைனாக ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க, டெக்கிலா மாதிரி. ஸோ நம்ம டோங் என்ன பண்ணுவோம், சரி அவன் மெசேஜ் பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கிளாஸ் தாமா துணி தானே இருக்குன்னு சொல்லி டப்புக்கு 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 டப்புன்னு 3 கிளாஸ் எடுத்து அடிச்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஆல்மோஸ்ட் அங்கே அந்த ஒட்கா ராவாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேற இருக்கிற ஒட்கா. ஸோ அதை இடிக்கிறப்போ நம்ம டேவுக்கு ஒரு மாதிரி ஆன்னு ஆகுது. ஸோ அடுத்த இருக்கிற ஒரு ஒட்கா கிளாஸ் அப்படியே எடுத்து வாயில் அப்படியே ஒரு சிப் அடிச்சுட்டு கையில் அப்படியே கிளாஸை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி அவனோட சைட் ஃபேஸை தான் ஒரு மாதிரி சுரண்டிகிட்டே இருக்கான். ஸோ சுரண்டது மட்டும் இல்லாமல் நம்ம டேவங்க அப்படியே கொஞ்சம் கிட்டக்க போய் நம்ம ஜங்குக்கோடைய நெக்கை அப்படியே கொஞ்சம் கடிச்சு வைக்கிறான். டே என்ன பண்ணுறா? இல்லைப்பா, லைட்டாக தான் கடிச்சேன். வலிக்குதா? வலிக்குதா? நான் கடிச்சா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் திரும்ப அவங்களோட நெக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக கடிச்சு விட்டுறான். ஆமாம், லைட்டாக தான் வலிக்குதா? நான் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறதுக்குள்ள இத்தனை கிளாஸ் அடிச்சு வச்சிருக்கா. ஹரி ஓகே பேபி? கிட்டத்தட்ட ஓகே பேபி. ஆமாம், யார் இருந்த பேபி? ஒன்று தான் சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, குழந்த மாதிரி மூஞ்சி இருக்குதுன்றதுக்காண்டிலாம் என்ன நீங்கள் பேபின்னு கூப்பிடணுன்னா அவசியம் இல்லை. நீ யார் இவன்? அட் டைமில் பேசிட்டு இருக்கப்பல அம்மா பேச அடிச்சு விட்டு உட்காந்துருக்கான். ஐயோ, சம்பவம் நடக்க போகுது. நல்லா போயிட்டுருக்க விஷயத்தில் ஏன்டா ஜிமினா இப்படி ஆகும்னா தலையிட்டே இருக்க. ஒன்று நினச்சாலே எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் போல் கிஸ் பண்ண போல் ஹக் பண்ண போல் இருக்கிறப்பெல்லாம், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்பெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து நங்கு குத்தணும் போல் தோணுதுடா. டே, நான் உன் புருஷன்டா. அது இப்போ இல்லைல்ல. என்ன எப்பவும் புருஷன் தான்டா. வெளியே அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். கதையை பாரு. நம்ம தான் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணோம். கொஞ்சம் டயர்ஸாயிடுவோம் போல, சும்மாவே விட விடுது. ஆமாம், நானும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, அது என்ன இப்போ கீழே மோல் நல்ல மோலாக இருக்கு. எனக்கு அது கிடைக்குமா? வந்துச்சுன்னா எடுத்துக்கா. நீ வருவியா? வந்து தானே இருக்கேன்.
ம், நீ நானா இருக்கக்கூடாதா? நீ நானா? இல்லை, நான் நீயா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. ஓராகுது. ஆமா, என்னை பற்றி உனக்கு தெரியுமா? ம்ஹும். தெரியாம தான் வந்தியா? ம், ம். ஏய், நானும் வந்து பார்த்துட்டேனே, அப்போ பார்த்தாலும் நொய் 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 கேள்வியா கேட்டுட்டேனுங்க. இந்த பாரு, உடனே என்ன சொன்னா, 2 பேரும் அப்படி இப்படி எனக்கு தானே சொன்ன. நீ என்ன வா ஒன்றா இருக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் தான் ஜங்க கூட ஷர்ட் அப்படியே கழுறான். ஏய், இங்கே என்னடா பண்ணுறா? வேற எங்கே பண்ணுறதா? இங்கே எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்ல நம்ம இங்கே பண்ணலாம். ஆ கழட்டு. ஏய், சொல்கிறத கேள்றா. இங்கெல்லாம் வேணாம், ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஓவர் ஆயிடுச்சு. நான் மட்டும் ஆகிறதுக்குள்ள ஒன்று பதம் பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. நான் பார்த்தே தருவேன். டி ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா? இந்த மாதிரி மக்கள் பண்ணிகிட்டு இருந்தா கடுப்பாயிடுவேன். நான் கரெக்டாக தான் இருக்கேன், நீ தப்பாக தான் இருக்க. நான் புரிஞ்சுக்கிறேன், நீயும் புரிஞ்சுக்கோ. 2 பேரும் மேட்ச் பண்ணலாமா? லவ் யூ சொன்னேன்னே. இப்போதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்டு. ஏய், டாபிக் மாதிரி இங்கே வா. என்னப்பா லிப்பா மிஸ் பண்ணுறா? ஓகே ஓகே. டி பேசாமரா, நான் போகிற இடத்துக்கு வாடா. இங்கே தான் நானும் கலண்டேன். ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா ஜங்கு அப்படின்னு சொல்லி டேங் தான் அவனோட ஷர்ட்டை கழட்ட. ஸோ அவன் அப்படியே மிரக்கிறான். ஜங்கு அப்படி ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா ஒன்றெல்லாம்? வா, இங்கே ஒரு ரூம் இருக்கலாம், அங்கே போகலாம். இங்கே தான் எல்லாம், வேற எங்கே? என்னோட கால் இந்த தட்டு நகரவே நகராது, எங்கே தான் இருக்கும். உன்னால் என்ன பண்ண முடியும்? சொல்லு, என்ன தான் பண்ணுவா? ஸோ பண்ண மாட்டேன். அவங்க சும்மா இல்லாமல் ஜங்கு கூட நெக் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லிக் பண்ணி சக் பண்ணிடுறான். அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்மகிட்ட அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்து வச்சு கதவை சதிடுறான். நானும் இப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்னடா ஒரு அட்டம் தேத்திட்டே இருக்கா? என்ன ட்ரெஸ்ஸு தான் சரி யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு வந்திருக்கா. நானா அப்படிலாம் எதுவுமே பண்ணலப்பா, நார்மல் தானே இது. ஏதோ ஒன்று உனக்கு தான் ஆகுதுல்ல, அதை விட்டு இதுக்குடா என்கிட்ட திரும்ப கொஷின் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயும் அவங்களுமே அப்படி ஜங்கு கூட நெக்க அப்படி கவர் பண்ணி ஒரு மாதிரி கேஸ் பண்ணிகிட்ருக்கான். எனக்கும் யார்கிட்ட இப்படி இருக்க தோணலடா, கிட்ட மட்டும் இப்படி இருந்துகிட்டே இருக்கணும் தான் தோணுது. எனக்கு ஒன்று லவ் பண்ணணும் தான் தோணுது, உன் கூட இருக்கணும்னு தோணுது கடைசி வரை. இப்போ எனக்கு இந்த மானக்கிட்ட ரொமான்டிக்லாம் தேவையில்லடா, எனக்கு இது வேண்டாம். எனக்கு தேவை வேற, எனக்கு அதான் வேணும். இதெல்லாம் இப்போதைக்கு எதுக்கு ஜங்கோக்கு? நானே ஒன்று பார்த்ததுலேருந்து ஹைப்பாகி உட்காந்துட்ருக்கேன். அதை விட்டுட்டு இப்படி ரொமான்டிக் வச்சு கொடுத்துன்னு சாவடிக்காதடா. எந்த நேரத்துலலாம் நான் ரொமான்டிக் எதிர்பார்த்தேன், அப்போல்லாம் தெரியாம இப்போ வந்து அதை ரெஸ்ட் ரூம் இப்படிப்பட்ட மூமெண்ட்டை திரும்ப அதை தப்பை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற போய். ஸோ அவங்க ஜங்குக்கும் அதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஸோ அவனும் அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிப்பட்டு பங்கமாக செஞ்சிட்ருக்கான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணா ஜங்கு கொண்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படி கையெல்லாம் உதறிட்டு டிஷ்யூலாம் பேப்பர்லாம் வச்சு தொடச்சிட்டு அப்படியே சாஞ்சு நிற்கிறான். இங்கே வா, உனக்கு ஒன்று பிடிச்சதை சொன்னேன், எனக்கு ஒன்று பிடிச்சதை சொன்னேன். ஸோ அதான் ரெஸ்ட் ரூமில் பண்ண முடியாது, ரூமில் தான் பண்ண முடியும். அது முடியாமல் நான் அமைதியாக மாட்டேன். அடுப்பாவி, உனக்கும் ஆகலை தானா?
அது சரி. என்ன வேண்டாமா? சரி இப்போ சொல்லு. லவ் அட முட்டாள், என்னமோ புரியல. லவ் பண்ணுறேன் தான், இல்லைன்னா எப்படி எவ்வளோ தூரத்துக்கு வந்திருப்பேன். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த டைம் எல்லாத்துக்கிட்டையும் போகிற கேஸ்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் பர்சன், அது நீ மட்டும்தான். பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்றதுக்காண்டி ஈஸியாக வந்துட்டேன்ல நினைக்காதா. கொஞ்சம் கஷ்டமான பீஸ் தான் நான். இந்த முட்டை கண்ணா, இந்த ஓல்ட் ஹேர் கட்டா, அழகான பன்னு கண்ணோ, இந்த க்யூட்டான செரி பழ லிப்ஸு, வாட்டர் மெலனுக்கே நல்லா சிக்ஸ் பேக்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற ஒரு பாடி. வெளியே நல்லா ஒரு கலர்லேயும் ஃபுல்லுக்கெல்லாம் நல்லா சக்கச்சவேன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கே. அந்த அளவுக்கு இருக்குப்பா நீ. பா, இது எங்கே எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் முடிகிற வரையும் அவங்க கூட உன்னோட கையை பிடிச்சி ஜாலியாக எல்லா லைஃப்பையும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. மற்றவங்களாம் பார்க்குறப்போ பொறாமப்படுற மாதிரி இருக்கணும். நம்ம 2 பேரோட லவ் எப்படி க்யூட்டாக இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. எனக்கு ஓகே தான். உன்னை நீ ஆசைப்படுற மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். இந்த அவங்க சொல்கிறத விட செய்கிறது தான் பிடிக்கும். சரி சொல்லாத, சரி சொல்லிட்டுலாம் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு ரூம் தான். ஸோ அந்த ரூமில் தான் 2 பேரும் பங்கமாக உட்காந்து செஞ்சு விளாண்டு வந்துட்டுருக்காங்க. கட்டேட் ஓகே. டேங் ஜங்குக்கு ரொம்பவே சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை முடிச்சிட்டோம்னா இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச். கவலைப்படாதீங்க சார், இன்னும் கொஞ்சம் தானே சீக்வன்ஸ் இருக்கு, முடிச்சிடலாம். அப்படி தானே ஜங்குக்? மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே பேண்ட் மட்டும் தான் போட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த மட்டும் அவங்க தான். அப்புறம் சார் எப்போது மூவி ரிலீஸ் ஆகும்? கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே மூவியை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றீங்க. எல்லோரும் ரொம்ப லேட்டாக போடுறீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. சீக்கிரமாக முடிச்சு விடுங்க, அப்போ தான் வசதியாக இருக்கும். பாவம் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. கவலைப்படாதீங்க டேங் சார், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அந்த டேரக்டர் அப்படி கிளம்பி போயிட்டாரு. சரி இப்போ நம்ம டேங் தான் அப்படி ஜங்குக்கு சைட் ஆன் பண்ணுறான். ஏன்னா அடுத்த லைஃப் இருக்கா, படம் வேறு என்ன கொஞ்சம் இதில் முடிய போதா. சின்ன ஒரு அவுட்டிங் போகலாமா வெளியா மீட்டப்? ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ அங்கிட்ட இங்கிட்ட வெளியே சுற்றி அவங்க அப்படி ஜம்மு கூட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இருக்கிறான். ஃபேன்ஸுக்கு தெரியாமா லாங் டே ட்ரிப்பு போகலாமா? என்ன பேபி? டேம் இது மட்டும் யாருக்காச்சும் தெரியட்டும், ஒன்று என்னையும் போட்டு டோஸ்ட்டு பண்ணிடுவாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ரொம்ப ஆசை தான், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஒன்று நான் வந்து ஒரு பாட்டம் ஃபீல்டில் பார்க்குறதும் என்ன நீ டாப் ஃபீல்டில் பார்க்குறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் ஆனால் பீப்புள்ஸ்க்கு நீ டாப்பாக இருக்கிறது தானே பிடிச்சிருக்கா, அதான் பார்க்குறாங்க. சரி வச்சலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் தான் அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே எழுதிட்டு போயிட்டுருக்கான். சரி ஓகே புக்களே, நல்லா இருக்கா ஸ்டோரி? அன்கட்லாம் கிடையாது. அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனலாக எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் கண்டிப்பாக இந்த ஷேடோ அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். பட் தமிழேன்னு இருக்குது, அன்கட் இல்லாமல் கொடுத்துட்டே போறியே நீ பாவின்னு சொல்லி திட்டுறது கேட்குது. இட்ஸ் ஓகே, நம்ம தான் ஃப்ரீஸ்ட்டு குக்கும்பர் ரெடி பண்ணிட்டுருக்கோம்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் கொடுக்குறேன். ஓகே, பை பாய்.